இப்போது அந்த நாட்கள்லாம் ரொம்ப இப்படிலாம் வசதி. இப்போ உங்களுக்கு கார்பெட்லாம் போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த நாட்களில் உட்கார்றதுக்கு சேர் இருக்காது, கட்டடம் கிடையாது, பந்தல். திடீர்னு மழை வரும், திடீர்னு காற்று வீசும், சரியான கழிவறை வசதிகள் இருக்காது, தண்ணீர் இருக்காது. முதல்ல தண்ணீர் இருக்காது. அந்த நாட்களெல்லாம் நான் திரும்பி பார்க்கிறேன். நான் டே 1லேருந்து இருக்கிறேன். அந்த நாட்கள் நாங்கள்லாம் தரையில் தான் படுத்திருப்போம். எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா படுத்திருப்போம். இப்போ வரும்போது ரூம் இருக்கான்னு கேட்குறேன். தப்பு இல்லை, இருக்கிறத சொல்கிறேன். அந்த நாட்களில் ரூம் இருக்கான்லாம் கேட்க மாட்டோம், எங்களை விடுவீங்களா அப்படின்னு. பஸ்ஸுக்கெல்லாம் காசுலாம் கலெக்ட் பண்ணி சேர்த்து வைப்போம். அந்த நாட்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சென்னையிலேருந்து திருப்பத்தூர் வர்றதுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 20 ரூபா பஸ்ஸில். இப்போ எவ்வளோ ரூபா? 200 ரூபாயா? 20 ரூபா. அங்கேருந்து நடந்தே வந்துடுவோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அப்படியே நடந்தே தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நாட்கள். ஒரு எழுப்புதலின் காரியங்கள் அந்த நாட்கள் நடந்தது. அதை எல்லாவற்றையும் நான் திரும்பி பார்க்கிறேன். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் வருஷங்கள் சகோதரன் சங்கர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். அதற்கு பிறகு அண்ணன் சாம் ஜோபுதே அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் சொல்லப்பட்டது போல அவருடைய கிரியைகள் பேசப்படுகிறது. அவர்களுடைய கிரியைகள் இன்னும் பேசப்படுகிறது. அண்ணன் எபனேசர் பால் அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்தந்த நாட்கள் வரும்போது ஒவ்வொருடைய ஓட்டம் முடிகிறது. ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தின விதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இதையெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னா, உங்கள் மேலேயும் ஒரு நோக்கம் வச்சிருக்கார் கர்த்தர்.